இப்போ நடிகர் சங்கம் மிகப்பெரிய தவறு செஞ்சது. நான் சீனியர் மோஸ்ட் மெம்பர், அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆயுட்கால உறுப்பினரை ஒரு விஷயம் வருது, கார்த்திக்லாம் கூட பேசுவேன். எப்போ ஃபோன் பேசுனா மனுஷன் சார் என்னங்க சார், இல்லை சார் இது என்ன இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, என்ன ஒரு கேள்வி கேட்கல, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஃபோன்லேயும் பேசலை, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ வாதி பிரதிவாதி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது, இந்த வீடியோ கொண்டு போய் போட்டு வாதி போடுறாரு, ஜட்ஜி பார்க்குறாரு, ஆ ஆ ஆ தப்பாச்சே, ஏய் ஒன்று தூக்கில் போடு, அப்படி போடுவாங்களா? இதான் நடைமுறையா? ஒரு சங்கம் நடத்துகிறவங்க இப்படி பண்ணலாமா? 4 மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் டைம் தரேன். 4 மணி நேரம். நேற்று கொடுத்த ப்ரெஸ்ஸை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, என்ன போட்டிருக்காங்க அதில்? எல்லாத்து முன்னாடியும் அதே மாதிரியும் போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்குற ஜாலியாடா? டேய், நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலய தவறு செஞ்சிருக்கு. நான் வேணாம், அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். எரிமலையா குமரனா எல்லாம் துண்டைக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டுரும், எல்லாம் ஓடி போயிருவீங்க. நடிகர் சங்கம் 4 மணி நேரத்துக்குள்ள இப்போ இங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு தெரியும். எங்கே போகிறீங்க? கலைஞர் நூற்றாண்டு விழா. நீங்கள் நல்ல கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நல்ல சந்தோஷமாக ஆரணங்குகளை கதாநாயகிகளை தையும் தான் ஆட வைக்கிறதுக்கு மன்சூர் அலிக்கான பணைய கடை ஆக்கிட்டு, என்னை பழியடை ஆக்கிட்டு, என்னை கருப்பு ஆடை ஆக்கிட்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறீங்களா? இல்லை, இது என்ன நியாயம்? நடிகர் சங்கம் ஒரு சங்கம்னு இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, என்னங்க இவர் எப்படி இப்படி பேசுகிறாரு? கேட்க வேணாம், நான் சொல்லியிருப்பேன்ல. நீங்களே திருப்பி சொல்லி உடனே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதனால எல்லாருமே தொப்பி தூக்கி போட்ட கதையா? எல்லாம் அவங்க மேலே தப்பு இல்லை. யூடியூப் சேனல் இந்த இதெல்லாம் பாவம். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாரு நம்ம மோடி. இது வரைக்கும் 18 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டில் வேறு 2 கோடியாவது கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் இருக்கலாம் எல்லாம், அதாவது இந்த மாதிரி அவங்களுக்கு காசுகளை கொடுத்து இன்னமும் எழுத வைக்கிறாங்க. அவங்க பிழப்புக்கு யூடியூப் நடத்துகிறாங்க. நான் அவங்கள குறையே சொல்ல மாட்டேன். என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். மக்களுக்கு என்ன தெரியும், நான் யார் என்னங்கிறது தெரியும். 4-5 கோடி போட்டு அவ்வளோ செலவாயிருச்சு. படத்தை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் படமும் வெளியாகாத வரைக்கும் இப்போ நடிகர் சங்கம் நடிகர் சங்க தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நாங்கள் விநியோகஸ்தர் சங்கம், நாங்கள் திரையரங்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த கை 5 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆக உடஞ்சிருச்சு. கொஞ்சம் நகருது, லைட்டாக விலகிருச்சு. அதுக்காக இந்த 2 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு இடம் போயிட்டேன். பார்த்தா வீட்டில் இருந்த ஃபோனு பார்த்தா ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக எல்லா லாங்குவேஜும். அந்த பொண்ணு என்னடா இது, பேசா அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி எல்லா பேப்பர்லேயும் அது கொஞ்சம் என் போட்டால் நல்லதை போட்டுக்கூடாதாப்பா, கொஞ்சம் தேடி எடுத்து. ஆனால் சில இதில் நம்மளோட நான் நல்லா தான் இருக்கேன். நிறையா ஃபோனில் பார்த்தேன். எல்லா லாங்குவேஜும் இங்கிலீஷ் ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சுப்பா. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க நேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சேர்ந்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆமாம், நடிகர் சங்கம் பண்ணது இமாலய தவறு. ஒரு என்கொயரி பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கேளுங்க, அப்புறம் நான் பதில் சொல்ல வரேன். இப்போது சினிமாவில் ரேப் சீன் தான் என்ன? சினிமாவில் ரேப் சீன்னா என்ன? நிஜமாக ரேப் பண்ணுறதா? ஒரு கொலை பண்ணுறான் ஒருத்தர் சினிமாவில்னா அது இப்போ எல்லாமே ஹீரோவே பண்ணிக்கிறாங்க. விக்ரம் படத்தில் கமல் சார் பண்ணார், அன்னைக்கே சொன்னேன். அதெல்லாம் இருட்டடி பண்ணிவிட்டு சூர்யா பண்ணார், நல்லா கொலை பண்ணுறார். நிஜமாக கொலை பண்ணுறாங்க. சினிமாவில் ரேப் சீன்னா நிஜமாக ரேப் பண்ணுறதா? என் முட்டா அறிவு கட்ட கூமட்டைங்களா? உங்களுக்கு அறிவு வேணாம்? சங்கங்களுக்கு அறிவு வேணாம்? கேட்க வேணாம்? யோகிய சிகாமணிகள் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. குறைஞ்ச வச்ச அறிவு வேணாமாப்பா? சினிமாவில் ரேப் சீன்னா என்ன, எப்படி எடுப்பாங்க? மீரா ஜாஸ்மின் எங்கூட அறிமுகமாகறாங்க, அப்படி தூக்கி கட்டில் போடுறேன் டம்முன்னு. ஐயோ அடிபட்டுச்சு, அப்பா அசிஸ்டண்ட்டை கூப்பிடு. உடனே அந்த துணி விலகுது, துணியை பற்றிட்டு அப்போ மன்னிச்சுக்கோமா தேய் பட்டன் தான் தப்பா எனக்கு இல்லைங்க சார். அப்போ அந்த இதை ஸ்ப்ரே கொடுத்து அவங்க இடுப்பில் பாரு அடிபட்டு. இப்படி தான் நடக்கும் சினிமாவில் ரேப் சீன்னா. நிஜமாகவே என்னமோ
என்ன இது நீங்கள் உங்கள் யோசிச்சுக்க விட்டுறேன். எனக்கு தமிழ்நாடே என் பக்கம் இருக்குது. இங்கே இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுறது நான் இல்லை. அம்மா குச்சிப்பு அம்மா இருக்காங்க, மகளிர் ஆணையம் தலைவி ஆணையம். இது என்ன ஆணையமோ பூனையமோ எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன நியாயமாக இது ஒரு மேட்ரா உங்களுக்கு தெரியாதா? நான் குரூப் டான்ஸர் 83லேருந்து புஷ்ப அம்மையார் அவர்களே, நீங்கள் வெங்கடேஷ் கூட கதாநாயகியாக ஒல்லிக்காட்சியாக ஒல்லியாக இருந்தீங்க, அழகாக இருப்பீங்க, சின்ன வயசு. அப்போ நாம் அன்னபூர்ணா ஸ்டுடியோ சலீம் மாஸ்டர் குரூப் டான்ஸ் அடங்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்க்க வேணாம். ஏன் அந்த மாதிரி நடிகைகளெல்லாம் கலைஞர்களை இழுக்கா பேசுகிறேன் இல்லை, எல்லாம் தெரிஞ்சாலும் நான் எல்லாத்தையும் அரவணைச்சு போடுவேன். அது அடுத்து ஒரு மகா நடிகர், மூத்த நடிகர், என்னுடைய அண்ணன் மாண்புமிக்க மரியாதை மிக்க எஸ்.வி. சேகர் அவர்கள் கூட சொன்னாங்க, அங்கே பிஜேபியில் தான் இருக்காங்க, மிகவும் சிறந்த மனிதர், நகைச்சுவைக்காக பேர் போனவர். அவர் என்ன முத்து ஊத்தாரு, என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன், குச்சிப்பு அக்கா அவர்களே, அவர் பெண்கள் அனைவரும் பொண்ணுங்க எல்லாமே வேலை செய்கிற போகிற இடத்துல வேலை வேணும்னா ஆம்பளை கூட படுத்து இருந்துச்சு தான் பொம்மநாட்டிங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? முதல்ல நானே அங்கே போய் அவரை கைது பண்ணு. சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் சிவகங்கையில், அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார், அவங்கள கைது பண்ணு. இல்லை ஒரு பொண்ணு என்ன நீட்டுக்கு முத செத்தாங்களே அனிதா, பொண்ணு தானே, தூக்கு போட்டு செத்துச்சுல. வெக்கா மாடம் சூடு சொரணை இருந்தால் நீ தூக்கு போட்டு சாவு, அதுவும் பொண்ணு தானே. மகளிர் ராணி என்ன பிடிங்கிட்டு இருக்கு, ஏன்டா நீட்டை கொண்டு வந்தேன் ஸ்டேட்டில், தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சோறு தின்ற நீ எதிர்த்து போராடி நீட்டை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணுக்காக நிற்கணுமா இல்லையா? ஆத்தரஸ்கி பேட்டின்னு கொண்டு போய் கற்பழிச்சு குடியை கெடுத்து மகளை பணத்தை கூட விடாமல் டயர் வச்சு எரிச்சு கொண்டானுங்களே. மகளிர் ராணியை போனீங்களா? மணிப்பூர் போனீங்களா? எனக்கு தேவையில்லாத விஷயம். என் வக்கீலுங்கெல்லாம் என்ன அவங்க வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? நீதிபதிகளுக்கெல்லாம் வேலை இல்லையா? உங்கள்கிட்ட விட்டுறேன். ஆமாம், இது அவசர அழைப்பா. நீங்கள் இவ்வளோ நிறைய பேர் இடையில 2 நாள் ஃபோன் பண்ணீங்க, ஃபோன் எடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்களை நான் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறவனால எப்போவுமே பதில் சொல்கிறவன். இதுதான் ஐயா, நடிகர் சங்கம் செஞ்சது மாபெரும் தவறு. 4 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு துறை ரீதியாக நடிப்பு ரீதியாக உங்கள் பைலாப்படி மன்சூர் அலிகானுக்கு இது கோரிக்கை அல்லது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கன்னு எனக்கு லெட்ரு அனுப்பணும். 21 நாள் அவகாசத்தில் லெட்ரு அனுப்பிச்சிங்கன்னா இப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் பேசியாவது கூப்பிடணும். ஆனால் இது பாருங்கள் தம்பி, இது பாருங்கள், இப்படி நேரத்துலேருந்து அடிக்கிறேன். தலைவர் நாசர் ஃபோன் எடுக்கிறார், விஷால் தலைவர் செயலாளரா, ஆமாம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அவர் ஃபோன் தானே அது, பாட்டு ஓடுது, எடுக்க மாட்டேங்கிறார். கார்த்திக் ஒரு தடவை பேச்சு, இல்லை நான் தப்பு எதுவும் நடந்துக்குன்னா இந்த நான் பார்க்குறேன் பூச்சி முறைன்னு காணு, பூச்சி முறை நடித்தா இப்போ எடுக்க மாட்டேங்கிறார். மன்சூர் அலிகான்னா என்னை இழிச்ச வேணாம். மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு அனாத பணமாக தெரியறனாடா? டேய், இதுதான் உங்களுக்கு சரியாக எச்சரிக்கை. ஒழுங்காக நடங்க. நான் எந்திரிச்சேன்னா ஒரு பிரளயமே கிளம்பும், தமிழ்நாடு எம்பக்கம் நிற்கும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கேன். அரசியல் ரீதியாக நான் போராடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கேன். இதோடு நிறுத்திக்கங்க. 4 மணி நேரத்தில் ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, பதில் சொல்ல அவகாசம் கொடுங்க. அனைத்து நடவடிக்கையை ரத்து செய்கிறோம். நாங்கள் ஒரு எந்த விதமான நீக்கிற ஒரு கிளாஸஸையும் பேசலைன்னு சொல்லு. இவ்வளோ பெரிய அமைப்பு, எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் தலைவர் வச்ச பதவி வகிச்ச, சிவாஜி வகிச்ச மிகப்பெரிய இதில் உட்காந்துருக்கீங்க. அந்த கட்டடத்தை கடன் வாங்குறேன்னு இருக்கீங்க. அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரேன். நான் நடிகர் சங்கத்தை விமர்சிக்கவில்லை, இது எதிர்வினை. அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து முறைப்படி கேட்கணும். அவங்க இடத்துல வைங்க. எனக்காக மக்கள் பேசுவாங்க.